ஐயையோ ஹரியாசனம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் அதனால தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமோசா சரிகமப்பா நிகழ்ச்சி சூப்பர் சிங்கரில் உட்காந்து பேசுவாங்க அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் எல்லோரும் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் வந்து பெரிய வீடியோ பண்ணி. ஸோ ஒரு பர்த்டே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருப்போம். யாருக்கு பர்த்டே என்ன எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வீடியோ இது எதுக்காக அப்படின்றத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஆகஸ்ட் கம்மிங் 18th வந்து என்னோடய பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே வந்து 25th நினைக்கிறேன் இல்லை 25th தான். வயசு கூட தெரில, எந்தளவுக்கு தற்கொலையாக இருக்க பாருங்க. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? இந்த 25வது பர்த்டே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து என்னோடய பர்த்டே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. ஏன் அப்படின்னா சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பில் என்னுடைய பயோவில் நான் வச்சுருப்பேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு, எனக்கும் என்னோடய பர்த்டேக்கும் என் லைஃப்க்கும் வந்து ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது. முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைபர் 2.7 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். இன்ஸ்டாவில் வந்து ஒரு 424K ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் என்னோடய வீட்டு அட்ரஸை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ எதுக்காக அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம், பெரிய வீடியோ அப்படின்ட்டு தான். என்னோடய பர்த்டே அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஆசை. என்ன மாதிரி அப்படின்னா, இப்போது உங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் ரிலேட்டபுளாக இருந்திருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும். சிஸ்டர்ஸ் வீடியோலாம் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்து சர்ச்லேயே இருந்தது. சமோசா முக்கா சிஸ்டர்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் பார்த்துருக்கீங்க. கையில் நடி பேசாத ஆர்த்தி சம்மடி வாங்க சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயம் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக எதாவது பேசணும் அப்படின்னு நினச்சி டிஎம் பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய மெசேஜ், ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7K ரெக்வெஸ்ட் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ண முடியலை. அதனால் வந்து எனக்கு என்ன ஆசை அப்படின்னா, பர்த்டே அன்னைக்கு உங்களோட விஷ், அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறது வேல்யூவானது நம்ம. ஏன்னா அங்கேருந்து நீங்கள் மேபி அனுப்ப போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அனுப்புவீங்க நம்புற 1-2 வந்தால் நல்லாயிருக்கும். இந்த சீதாராமம்ல அந்த மூட்டையை கொட்டுவார், அந்த மாதிரி எடுத்து படித்து வந்து அதை வந்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ நீங்கள் வந்து பர்த்டே விஷன் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆனதோ. ஏன்னா நான் வந்து கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னா, சிலர்லாம் வந்து அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி இருந்தது. ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து சூசைட் பண்ணுற மைண்டில் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு 3-4 பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. உங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் நல்லா சிரித்தேன், நான் எதுக்கு சாகணும், நல்லா சிரிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு ஒரு பயங்கர சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னு நினைப்பீங்க. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சொல்லுங்கள், அது படிச்சிடலாம். அது பார்ட் 1, பார்ட் 2, 3 அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது லெட்டர்ஸோ இல்லை பர்த்டேக்கு கிஃப்ட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. அது உங்களோட விருப்பம். அனுப்புனா ஓகே. எனக்கு ஃபோக்கஸ் மெயின் என்னென்னா, லெட்டர்ஸ் உங்கள் கைப்பட எழுதி கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதுங்க. எல்லாரோட கையெழுத்தும் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். என் கையெழுத்தெல்லாம் சொல்லவே வேணாம். இப்போ ரீசெண்டாக வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இந்த பேங்க் வீடியோ, அதெல்லாம் கையெழுத்து பிப்பிமா இருக்குது. நான்லாம் கை நாட்டு அவ்வளோ அழகாக எழுதுவேன். கொஞ்சம் அழகாக படித்து அதை சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் அழகாக எழுதி அனுப்புங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். ஸோ என்னோடய வீட்டு அட்ரஸ் தான் இது. பார்த்துட்டு வீட்டில் பார்க்க வந்தோம் அப்படிலாம் வந்து ஏரியாவுக்கு முன்னாடி, அதாவது 2-3 ஸ்ட்ரீட் முன்னாடி 2-3 சொன்னாக்காங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு சமோசா மூக்கா அப்படி கேட்டிங்கன்னா அவங்கள ஏதோ கிண்டல் பண்ணி வச்சு உங்களை போட்டு வளர்ந்துட போகிறாங்க. அதனால் வீட்டு பக்கம்லாம் யாரும் தயவுசெய்து வந்துடாதீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, உங்களை நம்பி தான் இதை நான் பண்ணுறேன். ஸோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். ஸோ அதனால் யாரோ எந்த ஒரு இதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன். பண்ணிட மாட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ என்னோடய டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். முடிஞ்சால் நான் எங்கெங்கெல்லாம் இதை பின் பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட டேட் வந்து லாஸ்ட் டேட் சொல்கிறேன். என்னடா ஒரு பர்த்டே கொண்டாடுறாரு, லாஸ்ட் டேட் நாங்கள் போட்டு அனுப்பிடுறோம். அப்படி கிடையாது. எதுக்காகனா அந்த வீடியோ பர்பஸ்க்காக. ஆகஸ்ட் 17th வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அனுப்ப பாருங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் போஸ்ட் பண்ணணுமே போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ 17th, ஏன்னா 18th பர்த்டே அன்னைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப பிஸியாக இருப்போம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியே எங்கன்னா போயிடுவோம். ஸோ அப்போ பார்க்க முடியுமா எனக்கு தெரியல. ஸோ 17th வரைக்கும் வச்சுக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட்
11 to 17th ஆல்மோஸ்ட் இருக்குது. ஒரு 1 வீக், ஒரு 5 to 6 days இருக்குது. ஸோ 17th நீங்கள் அனுப்ப பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அட்ரஸ் வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. பயப்பரியா குமார்? ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமாக கொடுக்கணும். வாட் எவர் நீங்கள் அனுப்புகிற கிஃப்ட்ஸோ இல்லை லெட்டர்ஸோ எல்லாமே வந்து நான் எடுத்து சொல்லணும். நிறையா வந்துச்சுன்னா பார்ட் 2 பார்ட் 1 போகலாம். பார்த்தா ஒருத்தர் கூட அனுப்பலையா இந்த வீடியோ போட்டு? அப்படி எதுவும் நடக்கூடாது. அப்படி எதுவுமே வரல அப்படின்னா நானே ஒரு 4 லெட்டர் எழுதி, அண்ணா உங்கள் வீடியோலாம் அழகாக இருக்குது தெரியுமா, நான் எழுதிட போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இதுக்கப்புறம் பெரிய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சீக்கிரம் அனுப்புங்க. பாய். ஐயோ